டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட ஒரு சம் எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க. ஸோ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீள அகலம், அதாவது எல்பி பார்த்தீங்க அப்படின்னா விகிதத்தில் கொடுத்துருக்காங்க 4:7. பொதுவாக வந்து 2 நம்பரோட விகிதம் மீது அதோட கூடுதல் இல்லைன்னா பெருக்கற் பலன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த விகிதத்து கூட நம்ம எக்ஸை பெருக்கி அந்த வேல்யூன்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 4 கூட எக்ஸையும் 7 கூட எக்ஸையும் பெருக்கி அதோட நீளம் அகலம்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா அகலம் 77 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகலம் வந்து 77, அதை தான் நம்ம வந்து 7xன்னு எடுத்திருக்கோம். இதை வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணான்னா அதோட நீளம் தெரிஞ்சிடும். பாருங்க 7x = 77. நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும். 7 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பைல வரும். அடிச்சு போட்டால் 11ன்னு கிடைக்கும். இந்த எக்ஸை கொண்டு போய் நீளத்தில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4 × x = 4 × 11 = 44ன்னு கிடைக்கும். அப்போ 44 சென்டிமீட்டர் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன்